ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு கொலாஜன் சத்துக்கள் நிறைஞ்ச ஆட்டுக்கால் சூப் எப்படி ஈஸியா ஃபாஸ்டா ஹெல்த்தியா பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நாம செய்ய போறது 4 பேருக்கு போதுமான குவான்டிட்டி. நம்ம கறிக்கடையில கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டுக்கால் பீசஸ் தருவாங்க. இதுல வந்துட்டு ஒரு செட் அப்படின்னு வாங்கினோம் அப்படின்னா ஒரு 6 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதா இருக்கும். நான் அதுல இருந்து ஒரு 3 துண்டுகளை மட்டுமே எடுத்து வச்சிருக்கிறேன். மிச்சத்தை எடுத்து நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டு இன்னொரு நாள் நான் குழம்பு இல்லைன்னா இந்த மாதிரி சூப் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கிறேன். பொதுவா நம்மளுக்கு தமிழ்நாட்டுல ஆட்டுக்கால் வாங்கினோம் அப்படின்னா அந்த ஆட்டுக்கால் நல்லா சுட்டு அதுல உள்ள அந்த ரோமம் எல்லாமே போற மாதிரி நல்லா கிளீனா தந்திருப்பாங்க. ஆனா நான் இதை வெளிநாடுகள்ல வாங்கி யூஸ் பண்றவங்களுக்கு பொருத்தமா சொல்றேன். நான் வாங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இதுல கொஞ்சம் ரோமங்கள் எல்லாம் இருந்தது. அதோட அவுட்டர் ஸ்கின்னுமே கொஞ்சம் திக்கரா இருந்தது. இந்த மாதிரி முடிகள் எல்லாம் இல்லாம நல்லா கிளீனா பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம டைரக்டா அதை சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா நம்ம அதை கேஸ் ஸ்டவ்ல சுட்டுட்டு கூட ஆரம்பிச்சுக்கலாம். நான் அந்த முடி கருகின மாதிரி உள்ள ஸ்மெல் வீட்டுக்குள்ள வர வேணாம் அப்படிங்கறக்காக இதோட அவுட்டர் ஸ்கின் இருக்கு இல்லையா, இதை மட்டும் இப்படி கத்தியால லேசா உரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கின் நம்மளுக்கு ஈஸியா உரிக்கிறதுக்கு வரும். பாத்தீங்கன்னா நான் அதிகம் ஒன்றும் எஃபர்ட் போடல. இந்த மாதிரி நம்ம பிடிச்சு இழுத்தோடனே நம்மளுக்கு வந்துருது. இந்த ஆட்டுக்கால் எலும்பெல்லாம் நல்லா இந்த மாதிரி எந்த ரோமமும் இல்லாம நல்லா நீட்டா கிளீன் பண்ண பிறகு நம்ம இதை நல்லா அலசி எடுத்துட்டு வந்துருவோம். இது இவ்வளவு வெள்ளையா நல்லா கிளீனா இருந்தாதான் நம்மளுக்கு சூப் எந்த வாடையும் இல்லாம நல்ல டேஸ்டியா இருக்கும். ஆட்டுக்கால் சூப் நல்ல குளிர்ச்சி அப்படிங்கறனால இதை சம்மர் டைம்ல தான் சாப்பிடணும். அப்படி வெயில் காலத்துல சாப்பிடும் போது அதிகமா தக்காளி சேர்க்கக்கூடாது. அதனால நம்ம ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறோம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறோம். 2 இன்ச் சைஸ்க்கு இஞ்சியும் ஒரு பெரிய பூண்டும் எடுத்து வச்சிருக்கிறோம். இனிமே வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் தோல் உரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். சூப்புக்கு தேவையான மசாலாவை இப்ப நம்ம அரைச்சுக்க போறோம். மிக்சியோட சின்ன ஜாரை எடுத்து வச்சுட்டு அதுல நம்ம இஞ்சி பூண்டு உரிச்சு வச்சிருந்தாலே அதை சேர்த்துக்கிறோம். இந்த சூப் முழுக்க முழுக்க நம்மளோட ஹெல்த்துக்காகவே செய்யறோம் அப்படிங்கறனால காரம் வேற எதுவும் சேர்க்காம இதுல நம்ம மிளகு சேர்த்துக்க போறோம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் இது கூட போட்டுக்கிறோம். இந்த சூப்ல காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு கூட நீங்க வேக வச்சுக்கலாம். ஆனா இந்த காரம் எங்களுக்கு போதுமானதா இருந்தது. இது கூட சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். இது நம்மளுக்கு உரல்ல வச்சு கூட நம்ம இதை தட்டிக்கலாம். ஆனா நம்ம இப்படி மிக்சியிலே லேசா இப்படி இடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இந்த வெங்காயத்தெல்லாம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கிறோம். தக்காளியை சதுரங்களா கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியா நறுக்குன மல்லித்தழை 1 கைப்பிடி, பொடியா நறுக்குன புதினா 1 கைப்பிடி அளவு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம். தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை 1 சிறிய துண்டு, பிரிஞ்சி இலை 1, கிராம்பு 4, ஏலக்காய் 3, கடல் பாசி சிறிதளவு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம். நான் இந்த ஆட்டுக்கால இன்ஸ்டன்ட் பாட் அப்படிங்கிற எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர்ல வேக வைக்க போறேன். இந்த இன்ஸ்டன்ட் பாட்டும் நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற பிரஷர் குக்கரும் டைமிங்ஸ் எல்லாமே சேம் தான். முதல்ல இந்த இன்ஸ்டன்ட் பாட்டோட இன்னர் வெசல்ல இந்த ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அது மேல உள்ள வச்சுக்கிறோம். அநேகமா எல்லா எலக்ட்ரிக் பிரஷர் குக்கரும் இதே மாதிரி தான் இருக்கும். இதுல நம்ம சாட்டை அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். சாட்டை அப்படிங்கிறது வதக்குறது. நான் இந்த நாப் இருக்குல்ல, இதை இப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொட்டேட் பண்ணா நம்மளால சூஸ் பண்ற மாதிரி அது க்ளோ ஆகும். இப்ப சாட்டை க்ளோ ஆன உடனே நான் அதை பிரஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது சஜஸ்ட் ஆயிருது. இனிமே நம்ம இதுல ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை போட்டோம் அப்படின்னா இது ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு வானொலி மாதிரி ஆக்ட் பண்ணும். அப்போ நம்ம என்ன வேணுமோ அதை வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட்குள்ளே நம்ம பாத்திரம் நல்லா சூடா இருக்கும். இதுல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்து அடுத்த செகண்டே அது சூடாக ஆரம்பிச்சிடும். அதனால அது கூட நம்ம இந்த சோம்பு, பட்டை, இந்த மாதிரி கரம் மசாலாலாம் எடுத்து வச்சிருந்தேன், அதை சேர்த்துக்கிறோம். சோம்பு லேசா சிவக்க ஆரம்பிச்சோடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயம், இந்த மல்லித்தழை, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா குழஞ்சி கோல்டன் ப்ரௌனா வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தாலே அந்த தக்காளி துண்டுகளை சேர்த்துக்கிறோம். தக்காளி ஓரளவு வெந்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம். தக்காளி சாஃப்ட் ஆனோடனே நம்ம மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் தட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம். இந்த பூண்டு சீரகம்லாம் நல்லா வதங்குறதுக்காக 1 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்குவோம். இது அடி பிடிச்சிடக்கூடாது. இனிமே நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கழுவி வச்சிருந்தாலே அந்த ஆட்டுக்கால் துண்டுகளை சேர்த்துக்கிறோம். இது கூட உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், இது ரெண்டும் சேர்த்துட்டு இது கூட தண்ணி 3 கப் சேர்த்துக்கிறோம். ஒரு பீஸ் அந்த ஆட்டுக்காலுக்கு 1 கப் தண்ணி அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதை கொதிக்க விட்டுக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டை அந்த வதக்குற மோட தான் சாட்டையில வச்சு பண்ணோம் இல்லையா, இப்போ இன்ஸ்டன்ட் பாட் ஆஃப் ஆகியிருக்கு. இனிமே நம்ம அதை பிரஷர் குக் அப்படிங்கிற மோடுக்கு மாற்ற போறோம். முதல்ல சொன்ன மாதிரியே தான் இந்த இன்ஸ்டன்ட் பாட்டை நம்ம ஆன் பண்ணிட்டு இந்த நாபை இப்படி நம்ம சுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிரஷர் குக் அப்படிங்கிற செலக்ஷன் க்ளோ ஆகும். அப்படி வரும்போது நடுவில் இருக்கிற பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்படி
இப்படி பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெஷர் குக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் ஆயிருது. இது ப்ரெஷர் குக்ங்கிறத சூஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு அதில் டைமிங்ஸ் வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு இதில் வந்து ஏற்கனவே ஏதோ ஒரு டைமிங் இருந்திருக்கும். அந்த டைமிங்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் இந்த ப்ரெஷர் வந்துட்டு ஹை ப்ரெஷரா இல்லைன்னா லோ ப்ரெஷரா அந்த மாதிரி குக் பண்ணுமா அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இதை ஹை ப்ரெஷரில் தான் நம்ம குக் பண்ணணும். பொதுவாக இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஹை ப்ரெஷரில் குக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது குக்கிங் டைமை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். குக்கிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 25 நிமிஷமாவது இந்த ஆட்டுக்கால் வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சா தான் நல்லா வேகும். அதனால நம்ம 25 மினிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஆட்டுக்காலுடைய தன்மையை பொறுத்து நம்மளுக்கு அது நல்லா வெந்து அதுலேருந்து நிறைய ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் மட்டுமே அது சாப்பிட்றதுக்கு சேஃபராக இருக்கும். நம்ம அடுப்பில் வச்சு பண்ணுற ப்ரெஷர் குக்கர் அப்படின்னாலும் இதே மாதிரி தான். ஒரு விசில் வந்த பிறகு தீயை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் அதை வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் பாட் வந்துட்டு தானே வெந்துட்டு அது ஆஃப் ஆகிக்கும். இனிமேல் இன்ஸ்டன்ட் பாட்டோடைய இன்னர் அந்த ஒரு கேஸ்கெட் இருக்கும், அதையும் போட்டுட்டு இந்த மூடியை நம்ம வச்சிடுறோம். ப்ரெஷர் குக்கருக்குடைய வெயிட் வால்வையும் நம்ம அதில் போட்டுக்கிறோம். குறிப்பிட்ட 25 நிமிஷம் முடிஞ்ச பிறகு இந்த இன்ஸ்டன்ட் பாட் வந்து தானே ஆஃப் ஆகிக்கும். ஆனால் நம்மளுக்கு அதை இமீடியட்டாக திறக்க முடியாது, அது சேஃபராக இருக்காது. அதை திறக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த சேஃப்டி ப்ரெஷர் வால்வ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை அமுக்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவும் கூட ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தான் இதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முடியும். அதனால தான் ஆட்டுக்கால் சூப் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னாலும் நம்மளுக்கு இதை பண்ணுறதுக்குள்ள டைம் வந்து நிறையவே தேவைப்படும். அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா ரெடியூஸ் ஆயிருச்சு. இனிமேல் நம்ம இந்த மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப் நல்லா குக் ஆகிருக்கிறத பார்க்கலாம். பாருங்க எப்படி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆட்டுக்கால்கள் வந்து நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கும். நம்ம நல்லா மென்று சாப்பிட்ற அளவுக்கு கூட இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு ஆட்டுக்கால் பீஸை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதுலேருந்து எப்படி இது நல்லா கலண்டுட்டு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இதோட தோல்கள் எல்லாமே நிறைய கொலாஜன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சத்து பொருள் இருக்குது. அந்த கொலாஜன் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கின்னுக்கு போன்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக கொஞ்சம் முட்டு வலி அப்படிலாம் வருது அப்படின்னா இந்த ஆட்டுக்கால் சூப்பை அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த கொலாஜன் வந்து உடம்புல சேர்ந்துக்கிட்டு நம்மளுக்கு இந்த உடம்புல உள்ள பெயின்ஸ் அதாவது மூட்டு வலி எல்லாமே இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும். பொதுவாக இந்த கொலாஜன் அப்படிங்கிற பொருளை வந்து மாத்திரைகளாகவும் விற்கிறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம இப்படி நேச்சுரலாக செஞ்சு சாப்பிட்றங்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இனிமேல் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு அதிகமாக சேர்த்தா அது நல்லா இருக்கும் போல இருந்துச்சு, அதனால சேர்த்துக்கிட்டேன். இதை காலையில் ஒரு 11 மணிக்கு போல் நம்ம டீ காஃபிக்கு பதிலாக இப்படி ஒரு 1/2 கப் சூப் அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் மீதமாக கொஞ்சம் சூப் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு குருமா குழம்பு மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நம்மளுக்கு அந்த குழம்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நைட்டு தோசைக்கெல்லாம் சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சத்தும் சுவையும் நிறைஞ்ச ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறங்கிறத பார்த்தோமா? இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடுத்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.